உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலே தற்போது போர் மூழும் அபாயம் வந்திருக்கிறது. இந்த போரின் விளைவாக முதலில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு சென்றிருக்கிற பெஞ்சமின் நெத்தான்யாகு அவர் அதிக தூபம் போட்டு இந்த போரை எப்படியாவது ஆரம்பித்து விடுவார் என்கின்ற இன்றைக்கு மீடியாக்களில் செய்தி வெளியாக இருக்கிறது. ஈரான் தன்னுடைய படைகளை நாடெங்கும் வலிமைப்படுத்தி வருகிற ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கை தாண்டி உலகப் போராக இது மாறுமா என்ற கேள்வியும் தற்போது எழுதியிருக்கிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் வெளியிட்ட பல விவகாரங்களில் இஸ்பஹான் போன்ற பகுதியில் 12 நாள் போரில் அமெரிக்கா வீசிய அந்த குண்டு நடவடிக்கைகளின் பால் எதிர்த்து போராடிய ஈரான் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், இஸ்ரேலுடைய விமானங்கள், ட்ரோன்களை அவர்கள் துவம்சம் செய்த காட்சியை ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் ஒளிபரப்பி இருக்கிற காட்சியும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த காட்சியில் இஸ்ரேல் உடைய ஹோம்ஸ் அந்த நிலை அடித்து துவம்சம் செய்யப்பட்ட காட்சியும் விமானங்கள் நொறுங்கி போன காட்சியும் காணப்படுகிறது. இஸ்ரேலுடைய ஹோம்ஸ் UAV 900 ஷாட் டவுன் அந்த படத்தை எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டு தரையிலே கிடக்கிறது என்ற படத்தை ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் ஒளிபரப்பியிருக்கிறது. இஸ்ரேல் கன்ஃபார்ம், இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அவர்கள் சுட்டவில்லை, பிளேன் கிராஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பிளைன் கிராஷ் என்றால் என்று அந்த இடத்தில் ஆக வேண்டும், எந்த வேறு இடத்திலே ஆகலாம் அல்லவா? இஸ்பஹான்ல கரெக்டா ஆக வேண்டிய தேவையில்லை. இதற்கிடையே இஸ்பஹானில் மிகப்பெரிய அளவிலான சேதாரத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சந்தித்ததாக ஈரான் தெரிவித்திருக்கிற கருத்து ஈரானுடைய மீடியாக்கள் 2 நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டி காட்டியிருப்பது மட்டுமல்ல, வெறும் கையால் திரும்பினார்கள். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அங்க இழந்து வெறும் கையோடு திரும்பினார்கள். அமெரிக்க போர் ஒப்பந்தம் ஈரான் நாட்டில் ஆயிரக்கணக்கான இந்த உளவாளிகளையும் படுகொலை செய்தார்கள். இந்த போர்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தாக்குனாங்க, ஆனால் வெறுங்கையோடு சென்றாங்க. 12 நாள் போரில் அவர்கள் பெரிய நஷ்டத்தை அடைந்தார்கள். ஏராளமான நாங்கள் பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மூலம் அவர்களை அழித்தோம். அமெரிக்க போர் நிறுத்தம் எங்களை கெஞ்சினார்கள், வெறுங்கையோடு திரும்பினார்கள் என அறிவித்திருக்கிறார். பெஞ்சமின் நெத்தான்யாகு நடவடிக்கைகள் அவர்கள் அமெரிக்காவை நோக்கி ஓடுவதாக அந்த நாட்டிலிருந்தே குரல் எழும்புகின்றது. அந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பெஞ்சமினை கடும் கண்டனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தான்யாகு ஈரானோடு போரிலும் தோல்வி கண்டிருக்கிறார், ஹமாஸினுடைய போரிலும் தோல்வி கண்டிருக்கிறார் என கோலான் எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில டிசம்பர் 22ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பு ஈரானில் மிகப்பெரிய நகரங்களை எல்லாம் நோக்கி ஒரு எல்லை அவர்களை வரையறுத்து அதில் அவங்க ஏவுகணைகள் சோதனைகளை பெரிய அளவில் செய்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஈரான் இந்த ஏவுகணை திட்டம் அதிகரிப்பதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும் என்று யூரோப்பிய யூனியன் கடும் கவலையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பதட்டம் ஏற்படும், பாதுகாப்பு சூழலை இல்லை என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த கருத்தும் இந்த போர்நிலை குழுவுக்கு எதிராக தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரான் பல்வேறு நகரங்களை நோக்கி நடத்திய அந்த மாடல் அட்டாக் சக்சஸ் ஆக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த நகரையெல்லாம் அவர்கள் குறிவைத்தார்கள் முதலிலே பார்ப்போம். கொராமாபாத், மகாபாத், அதற்கு பிறகு இஸ்பஹான், தெஹ்ரான் அண்ட் மஷாத்
இதுல என்ன நடத்தினாங்க? சொந்த நாட்டுக்குள்ள அவங்க அடிக்கல. இதுக்குள்ள அவங்க நடத்திய இந்த ஏவுகணை துல்லிய தாக்குதல், அந்த நகரங்களை ஒரு இலக்கை புறநகர் பகுதியிலே அவர்கள் நியமித்துத்தான் இந்த தாக்குதலை அவர்கள் மேன்மைப்படுத்தி பரிசோதித்து எதிரிகளுடைய அந்த தாக்குதலை தாங்கள் டிபெண்ட் பண்ணுவதற்கு, மெக்கானிசம் செய்வதற்கு அவர்கள் மிகப்பெரிய அளவிலே கட்டமைப்புகளை, நான் சொல்கிற இஸ்பஹான், நான் சொல்கிற மகாபாத், நான் சொல்கிற தெஹரான், அதே போன்று கொராமாபாத், அது மட்டும் இல்லை மஷாத், இந்த பெரிய நகரங்களெல்லாம் பாதுகாப்புக்கு அவர்கள் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஈரானுடைய மிலிட்ரி என்ன சொல்லியிருக்கிறது? அமீத் ஹாத்தமி நாட்டின் மேற்கு பகுதிகளில் இராணுவ யூனிட் பரிசோதனை நடத்தியது மட்டுமில்ல, நாட்டில் உள்ள அரசு IRIB என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஏவுகணை பரிசோதனை படங்கள் இதையெல்லாம் வெளியானதை பற்றி IRIB ஒரு கருத்தை ஈரானுடைய அஃபீஷியல் வெப்சைட், அந்த ஆர்கனைசேஷன் சொல்றது, நீங்க நினைக்கிற மாதிரி இது எல்லாம் உண்மை அல்ல, இது ஓரளவுக்குத்தான் வந்திருக்கிறது, இது துல்லியமான படப்பிரதிநிதிகளை நீங்கள் பார்க்கவில்லை என IRIB சொல்கிறது. அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் சரிதான், ஏவுகணைலாம் பண்ணியிருக்கோம், ஆனா வெளியானது என்னவோ அது உண்மையானது அல்ல, அது ஒரு விதமான காணொளி தான். ஆனால் நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் ஏவுகணை நடத்தவில்லை, தாக்குதல் விமானத்தின் மூலம்தான் இந்த படங்கள் இருக்கிறது. எங்கள் நாட்டுடைய ஏர் ஸ்ட்ரைக் விமானத்தை, இந்த ஒயிட் கலர்ல அந்த படங்கள் வெளியானது, அது ஏவுகணையினுடைய துகள்கள் அல்ல, ஏவுகணைகளுடைய புகை மண்டலம் அல்ல, ஏர் ஸ்ட்ரைக் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்திய 4.5, இது 5வது தலைமுறை, இது என்ன பிளைட்னு தெரியல, விமான பரிசோதனையைத்தான் நீங்கள் பார்த்திருக்கீர்கள் என்று IRIB, IRGCனுடைய ஒரு அங்கம், ஈரானின் ஒரு அங்கம் இந்த கருத்தை அவர்கள் வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானுடைய ஏர்கிராப்ட் இமேஜ் என்று அவர்கள் சுட்டி காட்டியிருப்பது, அவர்கள் தற்போது வலிமையான ஏர்ஸ்ட்ரைக் ஏர்கிராப்டை கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது அவர்கள் வைத்திருக்கிற இந்த நிலைகள் கல்ஃப் நாடுகளை குறிவைத்து கடற்படை பயிற்சிகள், 12 நாட்களில் நடந்த போரில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையான அந்த அனுபவம் மூலம் மேலும் தொழில்நுட்ப கட்டமைப்புகளும், ஏவுகணை தாக்குதல்களும், வலுவான தொழில்நுட்ப பரிசோதனைகளையும் தொடர்வதை பார்க்கின்ற போது இந்த போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி யாயிர் லாஃபீட் போன்ற தலைவர்களும் மற்றவர்களும் அவர்கள் இதனை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். யாயிர் கோலான் போன்றவர்களும் மிகப்பெரிய தோல்வியை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. ஹமாஸையும் அழிக்கவில்லை, ஈரானிலும் அழிக்கவில்லை. நாம் அழிந்தோம், நாம் கட்டமைப்புகளை நீக்கினோம், இராணுவ வீரர்களை அழித்திருக்கிறோம், பெரும் பொருள் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, நாடு வளர்ச்சியை விட்டு பின்னோக்கி இருக்கிறது, இராணுவ பெரும் தகவமைப்புகளை இல்லாத அளவுக்கு ஒரு நடுநிலையில் ஊன்றுகோல் இல்லாத நிலையில் இருக்கிறதுங்கிறத கோலான் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையிலே ஆயத்துல்லா கோமினி மிக பெரிய அளவில் பரிகாசம் செய்திருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் சதான் ஃபோர்ஸை நாங்கள் துவம்சம் செய்யும் வரை ஓயப்போவதில்லை என்பதை ஆயத்துல்லா கோமினி அவர்கள் பரிகாசம், he made a mock statement against US and Jews force என்றுதான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் மத்திய கிழக்கில் தற்போது ஒரு சீஸ் ஃபயர் ஏற்படுமா தெரியல. அந்த சீஸ் ஃபயர் எங்க நடந்திருக்கிறது? அதுவே இப்பொழுது கொதிநிலையில் இருக்கிறது. அமெரிக்க ஃபோர்ஸ் இப்போ உள்ள வரப்போறாங்க. அமெரிக்காவுடைய இந்த ஃபோர்ஸ் உள்ள ஹமாஸை கட்டுப்படுத்துவதற்கு, அது நாளைக்கு செய்திக்கு உங்களுக்கு தரேன். இன்றைக்கு எனக்கு செய்தி நிறைய கொடுக்க முடியாது, நாளை அந்த செய்தியை தரப்போறேன். அந்த செய்தியினூட இப்பொழுது கொதிநிலை, ஒரு பக்கம் ஹவுதி ஏமனில், மற்றொரு பக்கம் ஹமாஸ் பலஸ்தீனம் ஹஸ்ஸாவில், மற்றொரு பக்கம் லெபனானில் ஹிஸ்புல்லா, அதுக்கு அடுத்து சிரியாவில் ஏனைய ஜிஹாதி குழுக்கள், அதற்கு அடுத்து ஈராக்கில் ஷாட்டி ஹிஸ்புல்லா, அதற்கு அடுத்து ஈரான். இப்படி ஒரு தொடர்ந்து நிலை, சூடான் போன்ற நாடுகளில் இருந்தோம்.
அதே போன்று எகிப்தில் வரைக்கும் லிபியாவில் இருந்த வழிப்பாதை, அதே போன்று தாக்குதல்களை நடத்துவதற்கு ஈரானுடைய ஆயுதங்கள் தரைவழியாக கடத்தப்பட்டு சிரியாவின் கிராமங்களின் மூலம் லெபனானை அடைகின்ற தகவலையும் நான் ஏற்கனவே சொன்னேன். எல்லாவற்றுக்கும் தலைமைகர்த்தாவாக இருக்கும் ஈரானும் அதன் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கோமினி, அதே போன்று IRGCயினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் அமீர், இராணுவ தளபதி, அதன் பயிற்சி, கடற்படை பயிற்சிகள், நிலைத்தன்மை, அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு தூண்டுகோல் நடவடிக்கை, அமெரிக்கா பயணம், யூரோப்பிய யூனியனுடைய கடும் அச்சம், கண்டனம், அமெரிக்காவின் மௌனம் பல செய்திகளை சொல்கிறது. இப்பொழுது ஈரானை அவர்கள் தாக்குவார்களா? ஏற்கனவே இஸ்பஹானை தாக்கினார்கள். நட்டான்ஸ், ஃபர்தோஸ் போன்றவைகளை தாக்கி B2 பாம்பர்ஸ் என்று அழைக்கிற B57 மூலம் 57 B257 மனிஷன்ஸ் மூலமாக நாங்கள் அழித்தோம் என்றால் இப்பொழுது அவர்கள் எப்படி எழுந்தார்கள்? நாங்கள் அழிக்கவில்லை, பட்ட அனுபவத்தின் மூலம் உங்களை துவம்சம் செய்ய போகிறோம் என ஈரான் அறிவிப்பு செய்திருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் inevitable situation, தவிர்க்க முடியாத சூழ்நிலை to be appear throughout the continental, இந்த கண்டம் முழுவதும் ஒரு மாபெரும் பதட்டம், இதை தாண்டி யூரோப்பிய யூனியனிலும் தொங்கித்தான் இருக்கிறது. அடுத்த செய்தி நாம் உங்களுக்கு தெளிவாக தருகிறேன். நன்றி.